ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி சூப்பராக சுவையாக மட்டனை வச்சு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு பாய் வீட் ஸ்டைலில் ஒரு அருமையான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வழக்கமான செய்கிற மட்டனாக இருந்தால் கூட சில வித்தியாசமான விஷயங்கள் இதில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த அருமையான மட்டன் குழம்பை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்ல இளம் மட்டனாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி மட்டனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் ஆனிஸ், ஒரு கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா விட்டுடலாம், ஒரு ஆர்டினரி ஏலக்காய், பச்சை ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு. இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பெட்டராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. இதில் உள்ள மட்டன் குழம்போட ரகசியமே இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர்றது தான். வழக்கமாக நீங்கள் கண்ணாடி பதத்துக்கு வதக்காமல் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆகலாம். இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன், 3/4 கிலோ கறிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி மீடியம் சைஸ் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்புக்கு தக்காளி அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு பொறுமையாக வதக்கி விடுங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இவ்வளோதாங்க. இதை சேர்த்துட்டு இந்த மசாலு நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக வதக்கி விடணும். அப்போ தான் அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். பச்சை வாடையெல்லாம் போகணும். இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெய், இந்த தக்காளி வெங்காயத்திலேயே இந்த மட்டன் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அந்த தண்ணி ஊற்றாமலே நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மட்டனில் உள்ள தண்ணி மட்டும்தான் இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போது இந்த டைமில் ஒரு 2 உருளைக்கிழங்க மீடியம் சைஸு கட் பண்ணி தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதுக்கு மேலே வரல, மட்டனுக்கு மேலே வரல, மட்டன் அளவுக்கு மட்டும் கரெக்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு இங்கே உப்பு இந்த டைமில் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வைங்க. ஒரு 6லேருந்து 7 விசில் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிட்டத்தட்ட 7 விசில் வந்துருச்சு. என் குக்கருக்கு இந்த 7 விசில் வச்சா இந்த மட்டன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், குழம்பு அப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக மட்டன் பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் போடுங்க. கண்டிப்பாக 5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான மட்டன் குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மட்டனை செஞ்சிங்கன்னா இந்த பாய் வீட் ஸ்டைலில் அருமையாக இருக்கும். இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கு, பிரியாணிக்கு, ரொம்ப முக்கியமாக நெய் சோறுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாய் வீட்டுகளில் நெய் சாதத்துக்கு இந்த மட்டன் குழம்பு தான் கொடுப்பாங்க. இந்த அருமையான மட்டன் குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு
அது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க நான் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கேன். ஓகே, பாய்.